டோன்ட் சே வரேன், போயிட்டே இருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நல்லது, வாங்க. கான்ஃபரன்ஸுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் சேர்மன் அவர்களே, நண்பர்களே, அனைவரையும் எங்கள் மருத்துவமனை சார்பில் வரவேற்கிறேன். ஒரு மனித பிறவிக்கு ஏற்படுகிற கொடுமையான நோய் மனநோய் தான். கேன்சர் நோய் இருப்பது மனிதனுக்கு தெரியும். இன்று உலகையே பயமுறுத்திக் கொண்டிருக்கும் எய்ட்ஸ் நோயை பற்றி கூட மனிதனுக்கு தெரியும். மனிதன் செய்யக்கூடிய தவறினால் வரக்கூடிய நோய் எய்ட்ஸ். இப்படிப்பட்ட பலவித நோய்களை பற்றி மனிதனுக்கு புலப்படும். ஆனால் அவனுடைய 6வது அறிவுக்கு புலப்படாமல் இருக்கும் ஒரே வியாதி மனோவியாதி தான். இதற்கு காரணங்கள் மனித உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளே. இத்தகைய மனவியாதியிலிருந்து மக்களை விடுவிக்க நமது இந்த கருத்தரங்கம் நல்ல கருத்துக்களை தரும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Dear friends, I welcome you all as a delegates in the conference. மனநோய் மருத்துவத்தை பத்தி, சிகிச்சை முறையை பத்தி நாம் ஆராய வந்திருக்கோம். இந்த நேரத்துல அந்த சிகிச்சையில சில மாற்றங்களை நாம் உண்டு பண்ண வேண்டும். இந்த சமுதாயத்துல பாருங்க, மனநோய், மனநோயாளிகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். அதற்கு நாம் என்ன சிகிச்சை செய்ய போகிறோம் என்பதை குறித்து உங்களது மேலான கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவ முறையில இதுவரைக்கும் நான் ஒண்ணும் பெருசா சாதிக்கல. அதனால சொல்ல போற கருத்துக்களை அதிக பிரசங்கத்தனமா இருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பொதுவா நம்ம நாட்டுல இருக்கிற இன்றைய சூழ்நிலையில மனோவியாதிகள் அதிகமா பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சொல்றீங்க? வயிற்று பசிய போக்க எப்படி நம்ம திட்டம் தீட்டுறோமோ அதே மாதிரி மனுஷனுக்கு மற்றொரு பசி இருக்கு. What do you say? காம பசி. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு தீர்வு காணணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஆஷான்னு ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு ஏற்பட்ட அவல நிலைய உதாரணமா சொல்ல விரும்புறேன். 12 வயசு ஆன உடனே ஒரு பொண்ணுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா உற்பத்தி ஆகுது. அதனால அவ ஒரு ஆண் துணையை தேடுறா. அதே மாதிரி ஆணும் பெண்ணை தேடுறான். பள்ளிக்கூடங்கள்ல செக்ஸ் எஜுகேஷன் இருந்திருந்தா ஆஷா மாதிரியான இளம் பெண்கள் மனநோயாளியா மாறி இருக்க மாட்டாங்க. இந்த யோசனைய மும்முரமா செயல்படுத்ததானே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துல செக்ஸ் எஜுகேஷன் சேர்க்கணும்னு டாக்டர் ரேகா சொன்னாங்க. அதை நான் வரவேற்கிறேன். படிக்கிற வயசுல மன உறுதியை உருவாக்க, கட்டுப்படுத்த நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தியானம். தியான வகுப்புகள் மற்றும் உடற்பயிற்சி, யோகாசன வகுப்புகளை பள்ளிக்கூடங்களை கட்டாய பாடங்களா புகுத்தணும். தியானத்தை சரிவர உணர்ந்தா காமப்பசி அழிக்க முடியும். காமப்பசிங்கிற கொடிய நோயை அழிக்காட்டா HIVங்கிற உயிர்கொல்லி வைரஸ் மனுஷன் அழிச்சிடும். மேற்கத்திய நாடுகளில் சில பேர் சிறு வயதிலேயே போதை கடுமையாகி விடுகிறார்கள். ஷீலா என்ற இந்த அபலை பெண்ணும் இப்படி மனநோயாளி ஆனவள் தான். கற்பழிப்பு, கொலை நடக்க காரணமே காமம் தான் என பத்திரிகைகளில் வரும் செய்திகள் சொல்கின்றன. காம அரக்கனிடமிருந்து நாம் நம்முடைய சந்ததிகளையாவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். நம் நாட்டில் எத்தனையோ வித திருமணங்களை அரசு அனுமதித்திருக்கிறது, பிரச்சாரமும் செய்திருக்கிறது. ஆனால் மனநோயிலிருந்து விடுபட்ட பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்ள யாரும் முன் வந்ததில்லை. சின்ன ரெக்வெஸ்ட், வைஷாலி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இந்த முடிவுக்கு ஒரு காரணம், வைஷாலி என்ன அவ காதல ரஞ்சித்னு பழகிட்டு இருக்கா. நான் அவகிட்ட பழக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவளோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது now she is 90% okay. இப்ப இந்த நேரத்துல நான் அவளை விட்டு பிரிஞ்சிட்டா அவளோட மனநிலை பழைய நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை விட சந்தோஷம் வைஷாலிக்கு வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களையே தான் வருங்கால கணவனாக நம்பி கனவு கோட்டை கட்டிருக்கிறா ரேகா. அந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு ரொம்ப நாளாச்சு டாக்டர். வைஷாலி திவாகருக்குன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற ரேகா? எனக்கு இந்த திவாகர் இல்லைன்னா வேற ஒரு திவாகர் நிச்சயமா கிடைப்பாரு. ஆனா வைஷாலிக்கு அப்படி இல்ல. இந்த திவாகர் கைவிட்டா அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இப்ப உங்க பர்மிஷன் தான் வேணும் சார். ஒரு பேஷண்ட் குணமாகி அவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்பட்டா அதை பார்த்து சந்தோஷப்படுற
முதல் ஆள் நிச்சயம் நானா தான் இருக்கும். ரேகா, ம், எதுக்காக திடீர்னு போன் பண்ணி என் ஹாஸ்டலுக்கு வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா? ம். திவாகர், உங்க இந்த முடிவுக்கு என் இதயிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லத்தான். வைஷாலி வாழ்க்கையில அணைஞ்சு போன விளக்க ஏத்தி வைக்க நான் முன்வந்ததுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். Let us sit here. ம். இந்த நேரத்துல நான் உங்களை இங்க வர சொன்னதே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ச்சே, ச்சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரேகா, உனக்கு ஒரு நல்ல கணவர் அமையணும். அதை விட பேரும் புகழும் உள்ள ஒரு நல்ல மனநல மருத்துவர் ஆகணும். அதான் என்னோட ஆசை. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. ம். அதுக்கு பேர் தான் விதி. That's all right. நான் புறப்படுறேன். பாய். வைஷாலி மாதிரி மனோவியாதியால பாதிக்கப்பட்டு விடுதலை கிடைச்ச பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க திவாகர் மாதிரி கோடிக்கணக்கான இளைஞர்கள் நம்ம நாட்டுல உருவாகணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சார், உங்களுக்கு பூர்ண சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். வாட் மிஸ்டர் திவாகர், மாலை போடுங்க. இந்தாங்கம்மா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஒரு வேண்டுகோள், என் மகளை போல கலங்க மட்டும் எவ்வளவு இளம் பெண்கள் இந்த மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சுதான் நான் தரும் இந்த சிறு அன்பளிப்பு 50,000 கேஷ் செக் என் மகளிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். தேங்க்யூ. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வரேன் டாக்டர். வரேன். எல்லாருக்கும் வரேன். See you. ஆ. போயிட்டு வாங்க. மருந்தே இல்லாத நோய் மனநோய். இதனால் வாழ்விழந்த மனநோயாளிகளிடம் அன்பு காட்டுவது ஒன்றே அற்புத மருந்து.